ஹலோ டீம், எல்லாருக்கும் வணக்கம். மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்த ரொம்ப முக்கியமான சில நியூஸ் பற்றி டீட்டெயில் அனலைசிஸ் பண்ண போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற எந்த ஸ்டாக்குமே நம்மளோட டைரக்ட் பைன்ஸ் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ஸ்டாக்குகளில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் ஆலோசனை வாங்கிட்டு பிறகு முதலீடு பற்றின முடிவுகளை எடுங்க. அடுத்ததாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், மெம்பர்ஸ், நண்பர்கள் கேட்ட பங்குகளோட டீட்டெயில்டு ஹார்மோனிக் அனாலிசிஸ் வீடியோ வந்துட்டு நம்ம மெம்பர்ஷிப்பில் ஆஸ்க் யுவர் ஸ்டாக் அப்படிங்கிற நேமில் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, அந்த பட்டனில் ஆஸ்க் யுவர் ஸ்டாக் அப்படிங்கிற பிளான் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம பண்ணுற ஹார்மோனிக் அனாலிசிஸ் வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்த்துக்க முடியும். ஏன் இதை வந்துட்டு நான் அந்த இடத்துல கொடுக்குறேன் அப்படின்னா, அதனால தான் இப்போ ரீசெண்டாக நம்ம சேனலுக்கு 2-3 கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ அது வந்துட்டு அதை தவிர்க்கிறதுக்காக தான் நான் அந்த இடத்துல ப்ரைவேட் சாட்டில் அதெல்லாமே கொடுத்துருக்கேன். பப்ளிக்காக சில விஷயங்களை பற்றி நம்ம ஓப்பனாக பேச முடியாது, ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் அங்கே அந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா நம்ம ரீசெண்டாக கொடுத்த ஹார்மோனிக் வீடியோஸ் எல்லாமே எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்த்தாக இல்லைன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் அதை கேன்சலேஷன் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம ரெகுலர் நியூஸில் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட். 375 கோடிக்கு ஒரு முக்கியமான கம்பெனி கார்கினோஸ் ஹெல்த் கேரை வந்துட்டு இவங்க பண்ணியிருக்காங்க. இந்த ரிலையன்ஸோட இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்தளவுக்கும் ஒரு ஒர்த்தான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்க போகுது. காரணம், இந்த கார்கினோஸ் ஹெல்த் கேர் வந்துட்டு புற்றுநோய், அதாவது கேன்சரை வந்துட்டு முன்னாடியே டயக்னோஸ் பண்ணி அதை எப்படி வந்துட்டு சரி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹெல்த் சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ணுற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி மூலமாக ரொம்ப குறைந்த விலையில் கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஃபர்தராக வழங்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கம்பெனி தரப்பில் குறிப்பிட்டிருக்காங்க. இதனால் சில முக்கிய மருத்துவமனைகளோட ஒரு அதாவது எம்ஓயு மூலமாக இந்த சேவைகளை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் வந்துட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தரப்புலேருந்து குறிப்பிட்டிருக்காங்க. அந்த எம்ஓயு மூலமாக அந்த ரேடியாலஜி டெஸ்டிங் ட்ரீட்மெண்ட்டை வந்துட்டு இவங்க ஆன்காலஜி சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால் கம்பெனியோட ரெவென்யூ வந்துட்டு நல்லாவே பூஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாங்க. அதே போல் இந்த ஸ்டாக்கோட ஹார்மோனிக் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் வேணும்னாலும் மறக்காமல் ஜாயின் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அடுத்ததாக வோடாஃபோன் ஐடியா தரப்புலேருந்து ஒரு முக்கியமான டியூ கிளியரன்ஸுக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. 11,650 கோடிக்கான கடனை வந்துட்டு ரீபே பண்ணியிருக்காங்க. அந்த ரீபேவை அரேஞ்ச் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்எஸ்பிசி அப்படிங்கிற ஒரு கார்ப்பரேட் ட்ரஸ்டி கம்பெனி, யூகே பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிற ஒரு கம்பெனி தான் வந்துட்டு இதை அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இதனால் இவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 22.56% ஸ்டேக்கை வந்துட்டு இவங்க இப்போதைக்கு அந்த ஹெச்எஸ்பிசி அப்படிங்கிறவங்கள்ட்ட பிளட்ஜ் பண்ணி தான் இந்த ஒரு பேமெண்ட் அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸ் வோடாஃபோன் ஐடியா பொறுத்தளவுக்கும் ஒரு எக்ஸலண்ட்டான மூவாக தான் அவங்களுக்கு தோணும். ஏன்னா கிட்டத்தட்ட அவங்களோட கடன் அப்படிங்கிறத தாண்டி இப்போ அந்த இது பிளட்ஜ் ஷேராக தான் இருக்குது, ஓகேங்களா? அதனால் அவங்க மந்த்லி இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பே பண்ண தேவையில்லை. இதனால் வந்துட்டு அவங்களுக்கு அக்ரெசிவாக அவங்களோட ரெவன்யூ பூஸ்ட் ஆக சான்சஸ் ரொம்ப இருக்குது. நெட் ப்ராஃபிட் அதனால் நல்லாவே வெல்த்தாக வர வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதில் வந்துட்டு இன்னொன்று என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22.56% ஸ்டேக்கை வந்துட்டு இப்போதைக்கு ஹெச்எஸ்பிசி கிட்ட இருக்கிறதுனால அவங்களும் முக்கிய ஒரு பங்குதாரர்களாக இப்போதைக்கு இந்த பங்கில் இருக்கிறது தான் வந்துட்டு நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டியது. என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு கடன் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கிறது வோடாஃபோன் ஐடியா ஒரு இன்வெஸ்டருக்காகட்டும் இந்த நிறுவனத்துக்குமே ஒரு நல்ல நியூஸாக தான் நான் பார்க்குறேன். ஸோ வோடாஃபோன் ஐடியாவில் ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது நம்ம மெமரியில் டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகேங்களா? அடுத்ததாக அமர் ராஜா பேட்டரிஸுக்கு வந்துட்டு நம்ம ஹெம் செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில். அவங்க குறிப்பிட்டிருக்க ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்ட்ராங் லெட் ஆசிட் பேட்டரிஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிங் அவரோட எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அதோடு சேர்த்து ஸ்டெடி க்ரோத்தும் வந்துட்டு முக்கியமான காரணமாக இருக்குது. ஃபியூச்சர் இவி அண்ட் இஎஸ் பேட்டரிஸோட ஃபியூச்சர் டிமாண்டை பேஸ் பண்ணியும் கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இந்த அமர் ராஜா பேட்டரிஸ் பற்றி ரொம்பவும் கிளியராகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம டிஸ்கஸ் பண்ண வீடியோஸ் இப்போதைக்கு பப்ளிக்கில் அவைலபிளாக இருக்காது, எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் கூடிய சீக்கிரம் வந்துட்டு நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு நான் அமர் ராஜா பேட்டரிஸ் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா ஸ்டாக்குகளை பற்றியும் டீட்டெயில்டாக அதில் நான் உங்களுக்கு ஹார்மோனிக் அனலைசிஸ் பண்ணி எந்த ஜோனில் வாங்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அங்கே அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஜூப்ளியன்ட் ஃபுட்வேர் பற்றி நம்ம இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இது இன்றைக்கி பப்ளிக்காகவே வந்துட்டு அந்த கப் அண்ட் ஹேண்டில் பிரேக் அவுட் பற்றி இவங்க பேசியிருக்காங்க. சேம் வந்துட்டு இதுலேயும் நல்ல ஒரு பிரேக் அவுட் இருக்குது 700 அப்படிங்கிற ரேஞ்சில்.
ஒன்ஸ் வந்துட்டு இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்துட்டு கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு பொசிஷன்லேயும் ஸ்டாக் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கையும் கண்டிப்பாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த ஸ்டாக்கை வந்துட்டு நான் பிரேக் அவுட்டில் கன்சிடர் பண்ண சொல்ல கிடையாது. நம்ம ஹார்மோனிக் அனாலிசிஸில் ஒரு 3 பாயிண்ட் பேட்டர்ன் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு நான் ஒரு ப்ரைஸ் சொல்லியிருந்தேன். யாராருக்கெல்லாம் அந்த வீடியோ ஞாபகம் இருக்குன்னு அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்பவும் நம்ம நாளைக்கு மார்னிங்கும் இதை பற்றி நம்ம பேச போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ நாளைக்கு மார்னிங் வீடியோவில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அடுத்ததாக இந்த கோத்தாரி ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம அதிகமாக பேசுனது கிடையாது. ஆனால் கொஞ்சம் காலமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். காரணம் வந்துட்டு ரீசெண்ட் டைமாக அந்த ஸ்டாக்கோட மொமெண்டம் நம்ம ஃபில்டரில் இந்த ஸ்டாக் வந்திருக்கு. அதாவது லாஸ்ட்டு 1 இயரில் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 40% ப்ராஃபிட் கொடுத்த பங்குகளோட லிஸ்ட்டில் வந்துட்டு இந்த ஸ்டாக்கும் இருக்குது. இந்த ஸ்டாக்கோட ஏதாச்சும் முக்கியமான நியூஸ்லாம் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதே போல் வந்துட்டு கம்பெனி 1:1 போனஸ் அப்படிங்கிற நியூஸை வந்துட்டு இஷ்யூ பண்ணதுக்கு பிறகு ஸ்டாக் கொஞ்சம் வந்துட்டு ஒரு மொமெண்டம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா வெயிட் பண்ணலாம். ஏன்னா இப்போதைக்கு ஒரு கப் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. மேபி கப் வித் ஹேண்டில் பேட்டர்னுக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஸோ திரும்ப இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணலாம். நல்ல ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்கை பற்றி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கில் வந்துட்டு 1:1 அப்படிங்கிற ரேஷியோவில் போனஸ் வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க. பர்டிகுலராக இந்த ஸ்டாக் வந்துட்டு லாஸ்ட் 1 இயரில் மட்டுமே 58.5% வந்துட்டு அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அத்தரைஸ்டு கேபிட்டலோட ஒர்த்து வந்துட்டு 61 கோடியாக வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இது ரொம்ப ஷார்ட் டேர்மில் ரொம்ப ஹியூஜாக வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இது எல்லாமே இந்த ஸ்டாக்குக்கு வந்துட்டு பெரிய பெரிய பாசிட்டிவ் நியூஸாக தான் நான் பார்க்குறேன். இந்த ஸ்டாக்கையும் நீங்கள் இப்போதைக்கு வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஜோன் வரும்போது நான் உங்களுக்கு இதை டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? மறந்துடாதீங்க இந்த ஸ்டாக்கை. அடுத்ததாக ஸ்டார் சிமெண்ட்டோட ரேட்டிங்கை வந்துட்டு ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. பையிலிருந்து ஹோல்டுக்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்துட்டு இந்த கம்பெனியில் அகெயின் 6.5% ஸ்டேக் பக்கம் வந்துட்டு அக்வைர் பண்ணியிருக்காங்க. 3 கோடி ஷேர்ஸுக்கு மேலே இப்போதைக்கு அவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா திரும்ப பை பண்ணியிருக்காங்க. இந்த திடீர் ஓனர்ஷிப் சேஞ்சஸ் வந்துட்டு கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு சின்ன பதட்டத்தை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. அது மேபி வந்துட்டு பாசிட்டிவாக அஃபெக்ட் ஆகலாம், நெகட்டிவாக அஃபெக்ட் ஆகலாம். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு இதை ஹோல்ட் அப்படிங்கிற ஒரு ரேட்டிங்க்கு வந்துட்டு குறைச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இல்லை எனக்கு இது அஃபோர்டபுளான ப்ரைஸ் இருக்குதுன்னு தோணுது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுத்துக்கோங்க. என்னை பொறுத்தளவுக்கு வந்துட்டு இப்போதைக்கு ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்துட்டு இப்போதைக்கு ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சும் மார்க்கெட் கொஞ்சம் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறது தான் தோணுது பர்சனலாக. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டு ஹார்மோனிக் அனாலிசிஸ் பார்த்தா தான் தெரியும். அதை வந்துட்டு நம்ம ப்ரைவேட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு பப்ளிக்காக இவ்வளோ தான் சொல்ல முடியும். நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நம்புகிறேன். அதே போல் இப்போ நம்ம சில ஸ்டாக்குகளை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், மெம்பர்ஷிப்பில் நிறைய ஸ்டாக்குகளை வாங்கியிருக்கோம். ஆனாலும் என்டையர் வேர்ல்டு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூடிங் நம்மளோட நிஃப்டியுமே நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டு தான் இருக்குது. அப்போது நீங்கள் ஒரு ஸ்டாக்கை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக வாங்குறீங்க அப்படின்னா இப்போதைக்கே வந்துட்டு நீங்கள் லெவல் 1 ஆஃப் அக்குமுலேஷனாக நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். தென் அடுத்த ஜோன் வரும்போது லெவல் 2 அக்குமுலேஷன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு திரும்ப ரிவர்ஸில் வரும்போது ஹியூஜ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத நீங்களால் பார்க்க முடியும். உங்களோட இருக்கிற எல்லா பணத்தையும் ஒரே ஸ்டாக்கில் ரொம்ப ஒரே டைமில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து டைவர்சிஃபை வராது. அது மட்டும் இல்லாமல் அது வந்துட்டு ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட் கீழே வராது. ஸோ அதனால் ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட் ரிஸ்க்கையும் தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்சு பெட்டர் வேவாக தோணுது. அதனால் மார்க்கெட் ரிஸ்க்கில் என்ன எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் நம்ம கற்றுக்கணும், அதோட ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிள் வேவாக நான் 15 டேஸ் கோர்ஸாக நான் கொடுத்துட்ருக்கேன். பெய்டு கோர்ஸ் தான். அதை பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப்பில் வந்துட்டு என் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் சொல்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே டீம், இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட என்னென்ன விஷயம்லாம் பேசணும்னு நினச்ச எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. யூஸ்ஃபுல்லாக எதுன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.